ஓகே ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செகண்ட் மேட்ச் பிட்வீன் மேட்டுக்காடு விசஸ் 11 பிரதர்ஸ். இதில் டாஸ் முன்னே மேட்டுக்காடு ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. 11 பிரதர்ஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேர் உள்ளே வந்துட்டாங்க ஆல்ரெடி. ஜெனித் ஸ்ட்ரீக்கில் ஷாட்னா இவனை யங்ஸ்டர் ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே தப்பான பால் பண்ணி பார்த்துருக்கலாம். நல்ல ஸ்டாப் கீப்பர் ஒயிட் வந்து லேட் கட்டுக்கு போனாங்க. கிரிக்கெட்டாக போயிருக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே தான் ஃபீல்டர் கண்டிப்பாக சிங்கிள் தான் அலோவ் பண்ணுவாங்க. அசங்க தான் கிடச்சிருக்கு சிங்கிள். அடுத்த பந்து ஆப்டோ அகிலத்தில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு கம்பேக் டெலிவரி ஃப்ரம் பவுலர். பவுலரை மிஸ் பண்ணியிருக்காங்க. டாட் பாலை மாற்றி கொடுத்துருக்காங்க. டாட் பவுல் பந்து அகெயின் ஒயிட். இந்த ஓவரில் 2வது ஒயிடுன்னு நினைக்கிறேன். அடுத்த பந்து இந்த தடவை பனிஷ் பண்ணிட்டாங்க. பெரிய ஷாட்டுக்கு போயிட்டாங்க. மிடில் ஆஃப் த பேட் எங்கே 6 தான் நினைக்கிறேன். ஜெனித் பேட்டில் முதல் 6. அடுத்த பந்து லேட் கட்டுக்கு போனாங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட தடுத்து போட்டுருக்காங்க. நல்லாவே சிங்கிள். அடுத்த பந்து இந்த தடவை ஸ்டப் அவுட் பண்ணி போனாங்க. சரியான கணக்கில் பெரிய ஸ்டோலுக்கு போனாங்க. டாட் பாலை மாற்றி கொடுத்துருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் 6 அடிச்சா அடுத்த பந்தே பேக் டு பேக் டாட்டா பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் அகெயின் தப்பான பால் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் நோ பால். கண்டிப்பாக கால் பண்ணிடுவாங்க அம்பையர். நோ பால் கொடுத்துருக்காங்க. இந்த பால் இலவச பந்து. பைஸ் மூலியமாக ஒரு சிங்கிளும் கிடச்சிருக்கு. சிங்கிள் இலவச பந்து என்ன பண்ணுறான்றதை பார்ப்போம். லாஸ்ட் 1 இருந்துச்சு ஓவர் நினைக்கிறேன். முதல் ஓவர் கடைசி பந்து. ஷார்ட் பால் பேச யூஸ் பண்ணி எடுத்தாங்க. கேப்லையும் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரின்னு பார்ப்போம். 1 பவுன்ஸில் பவுண்டரி பேக் டு பேக். இந்த ஓவரில் 2-6 ஒரு நாளாக பதிவு பண்ணி இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க யங்ஸ்டர். இதில் 11 பிரதர்ஸ் 17 ஆடி இருக்காங்க. எந்த ஒரு விக்கெட் இழக்காமல். செகண்ட் ஓவர் ஸ்டார்ட்னா யங்ஸ்டர் பால். இந்த இன்று யங்ஸ்டருக்காண்டி கொடுத்த வாய்ப்புன்னு நினைக்கிறேன். இங்கே வழிக்கு போட்டிருக்காங்க. இந்த ஓவரையும் ஒயிடோட தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க யங்ஸ்டர். சொல்றீ அங்கேயும் இங்கே டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒயிட் கொடுத்துருவாங்க கண்டிப்பாக. பேக் டு பேக் அனுப்பிச்சுட்டு 2 ஒயிடை பதிவு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ரீபோல். நல்ல ஒரு ஸ்லோயர் டெலிவரி. இங்கே நல்ல ஸ்டாப் உண்டு கீப்பர். 2 பாலை ஒயிடை பதிவு பண்ணாலும் அடுத்த பந்தை நல்லாவே போட்டிருக்காங்க கூட சொல்லலாம். யங்ஸ்டர் இங்கே டாட் பால். அடுத்த பந்து அகைன் தப்பான பால். முன்னாடி கண்டிப்பாக குக்கராக போயிருக்கு. மரத்தில் பட்டுருமான்னு பார்ப்போம். பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். மரமே ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்கு ஒரு ஃபீல்டரா. இங்கே ரன்னிங் பிட்வீன் ஈஸி 2. அடுத்த பந்து லோட்டாஸாக கனெக்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் தள்ளியிருக்காங்க. தரையோட தரையாக கேப்பில் நல்ல ஸ்டாப் பண்ணி ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். சிங்கிள் தான் கிடைக்கும். ஸ்ட்ரெயிட்டாகவே த ஃபீல்டர் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவையும் தப்பான பால் ஒயிட். அகைன் ரீபோல். ஆப்டோ அகைன்லேருந்தில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு நல்ல ஒரு ஆக்கிங்லேருந்தில் ஸ்டிக்கில் பட்டிருக்கு. அம்பையர் டிசிஷன் என்றதை பார்ப்போம். நாட் அவுட் கால் பண்ணியிருக்காங்க. நாட் அவுட். அடுத்த பந்து ஏரி கமிட்டாக இருந்தாங்க. லோட்டாஸாக கனெக்ட் பண்ணி ஸ்கொயர் லெக் திசையில் தள்ளியிருக்காங்க. கண்டிப்பாக பவுண்டரியும் பேர் பவுண்டரி. ஜெனித் பேட்லேருந்து முதல் பவுண்டரி. 1 more in this over. டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒயிட் கால் பண்ணிடுவாங்க அம்பையர். ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் அப் டு அக்கறை ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் தெளிவாக எடுத்தாங்க. சான்ஸ் ஃபார் பவுண்டரின்னு பார்ப்போம். 1 பவுன்ஸில் பவுண்டரியும் பேருக்கு பவுண்டரி. இதோ ஜெனித் பேட்லேருந்து 2வது பவுண்டரி. இந்த பவுண்டரியோட இந்த ஓவரையும் முடிச்சு கொடுத்துருக்காங்க யங்ஸ்டர். முடியல 33 ஆடி இருக்காங்க. எந்த ஒரு விக்கெட் இழக்காமல். தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே டாப்பை சான்ஸ் ஃபார் கேட்சான்னு பார்ப்போம். நல்லா டேக்கன். இந்த ஓவரை விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணிங்க. நல்லா ஸ்டார்ட் ஆகிருந்திருக்கு இந்த ஓவரில். இந்த ஓவர் கொஞ்சம் க்ரூசியலான ஓவராக இருந்தால் மட்டுமே மேட்ச் எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா ஆல்ரெடி எக்ஸ்பென்சிவாக போயிருக்கு 2 ஓவருமே. ஸ்டார்ட்னா பொன்ராஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஃபைனல் ஓவர். இந்த மேட்ச்லேருந்து 3 ஓவர் தான். சாரி இதை சொல்ல மறந்துட்டேன். நல்ல ஒரு திருவள் பந்து வச்சு தரையோட தான் போயிருக்கு. ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த ஃபீல்டர் சர்க்கியூட்லேயே இருக்க காரணனால சிங்கிளாக கிடைக்கும். நல்ல த்ரோவும் கூட அம்பையர் கால். விக்கெட் கொடுத்துருக்காங்க. விக்கெட் பேக் டு பேக் 2 பால் பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. சாரி பொன்ராஜ். அடுத்த பந்து ஷார்ட் பால் பேஸ் யூஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. குயிக்கராகவும் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரின்னு பார்ப்போம். குயிக்கராக போயிருக்கு. ஸ்கொயர் லெக் திசையில் வர முதல் பவுண்டரி இந்த ஓவரில் இந்த இன்னிங்ஸில். நெக்ஸ்ட் ஒன் இந்த பெரிய ஸ்டோலுக்கு போனாங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த பாடி அட்டாக் டாட் பாலாகவும் மாறி இருக்குது. டாட் பவுல். ஒரு நாளுக்கு அப்புறம் ஒரு டாட்டை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க பொன்ராஜ். அடுத்த பந்து இந்த தடவை தப்பான பால் பனிஷ் பண்ணிட்டாங்க. குயிக்கராகவும் போயிருக்கு. கண்டிப்பாக 6 நினைக்கிறேன். இந்த ஓவரில் வர முதல் 6. இந்த ஓவரில் ஒரு 6 நாளாக குயிக்கராக பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க பேட்ஸ்மேன். இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த ஓவர் இப்போ எக்ஸ்பென்சிவாக மாற்றி கொடுத்துருக்காங்க ஜெனித். பெரிய ஸ்டோலுக்கு போனாங்க. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் நல்ல ஷாட்டும் கூட கிளாசிக்காக இருந்துச்சு பார்க்க. குயிக்கராகவும் போயிருக்கு. ஃபீல்டர் மிஸ்ஃபீல் பண்ணி பவுண்டரி. இந்த பவுண்டரியோட இந்த இன்னிங்ஸே முடிக்கிறாங்க. ஒரு முடியல 47 ஆடிருக்காங்க. 11 பிரதர்ஸ் 48 அப்படின்னு வெளியே போகிறாங்க. மேட்டுக்காடு அப்படின்ற டார்கெட்டில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேர் விளாண்டாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட்னா மாயன். ஃபர்ஸ்ட் ஓவர் பால். முதல் பாலே ஆப்டா அகைன்லேருந்து வித்தை கொடுக்காத பந்து வச்சு டாட்டோட இந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. மாயன் நல்ல ஸ்டார்ட். அடுத்த பந்து ஸ்லோயராக தூக்கி போட்டாங்க. இந்த தடவை மாட்டிக்கானான்னு பார்ப்போம்.
நல்ல டேக்குன்னு பார்த்தா கேட்ச் பிடிச்சி ட்ராப் ஆகிருக்கு. ரன்னிங் இப்படின்னு ரெண்டும் கிடச்சிருக்கு. கேட்சை ட்ராப் பண்ணங்கிறதுனால 2 லைஃப் கொடுத்துருக்காங்க. மேட்ச் எடுத்துகிட்டு போகிறாங்கன்றதை பார்ப்போம். பந்து 5 தடவை ஸ்லோயராக மாற்றுறாங்க. மிட் விக்கெட் ரீஜனில் தெரிஞ்சிட்டு போயிருக்கு. ஆனால் சான்ஸ் ஃபார் பவுண்டரி நினைக்கிறேன். அம்பையர் டிசிஷன் பவுண்டரி கொடுத்துருக்காங்க. இந்த இன்னிங்ஸில் வர முதல் பவுண்டரி. அடுத்த பந்து 5 தடவை டாஸ் போல் சரியான நினைக்கல. ஃபீல்டர் குயிக்கராகவே ரியாக்ட் ஆகிருக்காங்க. பாலுக்கு சிங்கிளாக கிடைக்கும். சிங்கிள். அடுத்த பந்து 5 தடவை லோட்டாஸாக கனெக்ட் பண்ணாங்க. சரியான கணக்கில் அவுட் சைட் ஆச். நல்ல ஸ்டாப்புங்க ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். சிங்கிளாக கிடச்சிருக்கு. சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள். அடுத்த பந்து 5 தடவை லோட்டாஸாக கனெக்ட் பண்ணி தள்ளியிருக்காங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் சரியான கணக்கில் நல்ல ஸ்டாப்புங்க. நல்ல த்ரோ. டாட் பாலாக மாற்றி கொடுத்துருக்காங்க. டாட் பால் லாஸ்ட் இந்த டாட்டோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க. மாயன் இதில் 8 ரன் தாண்டி இருக்காங்க. இன்னும் மச் நீடியர் பவுண்டரிஸ் தேவை. மேட்ச் எடுத்துக்கணும்னா 48 அப்படின்ற டார்கெட்டில் உள்ளே வந்திருக்காங்க 2 பேரும். ஷாட்னா ஜெனித் செகண்ட் ஃபர்ஸ்ட் போல். முதல் பாலே ஷார்ட் பால் குயிக்கராக வந்திருக்கு. ஃபுல் பேக்லேருந்து எழுத்து போட்டாங்க. டாட் பாலும் மாறி இருக்குது. டாட்டோட இந்த ஒரு ஷாட் பண்ணிக்காங்க ஜெனித். அடுத்த பந்து 5 தடவை சப்போர்ட் பண்ணி போனதை பார்த்து முன்னாடியே குத்துனாங்க. உட்லேருந்து வைக்கப்பட்ட பந்து டாட் பால். பேக் டு பேக் கன்சிக்யூட்டிவ் டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க இந்த ஓவரில். ஜெனித் வந்து ஆல்ரெடி ஏறி கமிட் ஆகி தான் இருந்தாங்க. டிஃபெண்டுக்கு போயிருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே தான் ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் மூலம் ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள். ரீஸ்டலுக்கு போனாங்க. குயிக்கராக வந்திருக்கு. பாடி அட்டாக் ஸ்ட்ரெயிட்டாகவே இதை பாடி அட்டாக் சிங்கிளான்னு பார்த்தா அதுவும் இல்லை. டாட் பாலை மாறி இருக்கு. ஏன்னா மச் நீடியர் பவுண்டரிஸ் தான் தேவை இன்னும். நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து 5 தான் நல்லாவே குத்து நடந்து திரும்பி இருக்கு. பாடி அட்டாக் லெக் பை மூலியமா சிங்கிள் அலோவ் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக. இங்கே ஒவ்வொருத்தரவோ மாறி இருக்கு. நல்ல ஸ்டாப் பேக்கப் ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். சிங்கிளாக கிடச்சிருக்கு. ரன் அவுட்கான சான்ஸ் இருந்துச்சு. மிஸ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள். அடுத்த பந்து இந்த தடவை தப்பான பால். ஷார்ட் பால் ஃபேஸ் யூஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கான பார்த்தா கேட்ச் ட்ராப் ஆயிருக்கு. இந்த மரம் கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸ் ஆகிருந்துருக்கும் ஃபீல்டருக்கு. ரன்னிங் முடின்னு 2 கிடச்சிருக்கு. ஈஸி டு டிஸ்டன்ஸ் போன காரணத்தினால 2 முடியல. வேட்டுக்காடு 13 ஆடி இருக்காங்க. இல்லை 6க்கு 36. இங்கே மேட்ச்க்குள்ளே வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி 11 பிரதர்ஸ். கண்டிப்பாக 6 பாலுமே பெரிய ஷாட் அடிச்சாகணும். முதல் பாலே பனிஷ் பண்ணிக்கலாம். பார்ப்போம். மிட் விக்கெட்டில் பிச்சுட்டு போயிருக்கு. நல்ல ஸ்டாப் கூட 1 பவுன்ஸில் ரன்னிங் பண்ணி பார்ப்போம். டிஸ்டன்ஸ் போன காரணத்தினால 2 கிடச்சிரும். ஈஸி 2. அடுத்த பந்து 5 தடவை எக்ஸ்ட்ரா அவளை தெரிச்சிட்டு போயிருக்கு. லாங் ஆஃபில் பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. பவுண்ட்ரி. அடுத்த பந்து அப் அகைனில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு குயிக்கராக வந்திருக்கு. டாட் போல். ஆல்ரெடி மேட்ச்க்குள்ள வந்துட்டாங்க 11 பிரதர்ஸ். அகைன் டாட் பால் அகைனில் அண்டரில் குயிக்கராகவே வந்திருக்கு. டாட் பால் பேக் டு பேக் 3 பந்தை தொடர்ச்சியா டாட் பாலை மாற்றி கொடுத்துருக்காங்க. பவுலிங் எல்லாம் யங்ஸ்டர். நெக்ஸ்ட் ஒன் அகைன் இங்கே தப்பான பால் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் ரீஸ்டலுக்கு போனாங்க. டாப் மேட்ச் லீடிங் இன்ச்சில் மாட்டிக்கான்னு நினைக்கிறேன். நல்ல டேக். அட் லாஸ்ட் இந்த விக்கெட்டோட இந்த மேட்ச் வின் பண்ணுறாங்க 11 பிரதர்ஸ். வெல் பிளேட் பை